ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்ருக்கேன். இன்றைய தினம் 790வது நாமாவளியாக ஓம் வசுப்பிரதாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி எப்பொருளையும் கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. பக்தர்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் எப்பேற்பட்டதுன்னா மோட்சம் எனும் செல்வத்தையே அளிக்கக்கூடியவர், முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். வசு அப்படின்னா செல்வத்தை குறிக்கும். ரத்தனம், தங்கம், தண்ணீர், பொருள், இந்த சக்திகளை எல்லாம் குறிக்கக்கூடிய சப்தம் வசு அப்படின்றது. அப்படி இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த பூமியில் நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். அதனால்தான் செல்வமே சிவபெருமானே அப்படின்னா அடியார்கள் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். இறைவனை பொருளாக பாவிச்சிருக்கா. பொருள்னால் நம்ம நினைக்கிற பொருள் அப்படி கிடையாது. இறைவன் நம்ம என்ன உயர்வான தன்மையை நினைக்கிறோமோ அந்த தன்மையாக அந்த பொருளாகவே இறைவன் வெளிப்படுவார். அதான் இறைவனுடைய விசேஷ தன்மை. அதனால்தான் இறைவனை தங்கமாக பாவிக்கிறது. தங்கமே தங்கம் சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம்னு பாமன் சுவாமிகள் அழகாக பாடுவார். அப்படி இறைவனை தங்கமாக, தண்ணீராக, மனிதன் வாழணும்னா தண்ணீர் முக்கியம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்றார் இல்லையா. வாட்டர் த எலிக்ஸர் ஆஃப் லைஃப். மனிதனுடைய வாழ்வியலில் அமிர்தம் எது அப்படின்னா தண்ணீர் தான். அந்த பூமியில் அந்த தண்ணீராக இருக்கார். அதனால்தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களில் பார்த்தோன்னா ஒவ்வொரு தீர்த்தமாக இறைவன் இருப்பார். நம்ம பழமுதிர் சோலையில் போனால் கூட மேலேருந்து நூபுர கங்கை, ஆகாச கங்கை வருவாள். நம்ம குமாரதாரைன்னு இருக்குது. சரவணம் குளத்துக்கெல்லாம் சரவண பொய்கைன்னு வச்சுருப்பாள், சரவண தீர்த்தம்னு. இதெல்லாமே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தீர்த்த வடிவமாகவே இறைவன் இருக்கார் அந்தந்த ஊர்கோவிலுடைய க்ஷேத்திரத்தில். அப்போ அந்த இறைவன் எப்படியெல்லாம் இருக்கார்னா நமக்கு இந்த பூமியில் என்னெல்லாம் செல்வம் வேண்டுமோ அத்தனை செல்வமாக இருக்கார். செல்வம் இருக்கிறதால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும். நம்ம செல்வம்னா வெளியில் மற்ற பொருளாக பாவிக்கிறோம். அதே செல்வம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அறிவு செல்வம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திரியங்கள்லாம் நன்றாக பயன்படும் பொழுது அதை நாம் பயன்படுத்திட்டு இந்த ஆத்மா பக்குவப்படணும். இந்த சரீரம்ன்றது இந்த ஆத்மாவுக்கு கிடைத்த ஒரு பொருள். அதை தான் இந்த ஆத்மா பயன்படுத்திக்குது. இன்னும் அதிகரிக்கணுமா புண்ணியத்தை, இல்லை அதிகரிக்கணுமா பாவத்தை, அதுதான் முடிவு பண்ணுது. அப்போ இந்த உடம்புன்றதே ஒரு கருவி, ஒரு பொருள் மாதிரி தான் இந்த ஆத்மாவுக்கு. அப்போ இந்த உடம்பை நம்ம நன்றாக பயன்படுத்தி உயர்கதிக்கு போகணும். அதனால்தான் அடியார்கள் எல்லாம் இறைவனுடைய அந்த விசேஷ தன்மையை நான் வர்ணிக்கிறார். இறைவன் அருள் எப்பேற்பட்டதாக இருக்குது. இருவினையின் மதிமயங்கி திரியாதே, எழு நரைகள் உழலும் நெஞ்சுற்று அலையாதே, பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரவு தரிசனை என்றற்கு அருள்வாயே அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறார். அப்படி உயர்ந்த உணர்வின் மூலமாக உணரக்கூடிய, உணர்வின் மூலமாக அடையக்கூடிய பெரும் பொருளாக நமக்கெல்லாம் ஆதார பொருளாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதை தான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. திருப்புகழில் அழகாக கேட்குறாரு. முருகா ஷடாக்ஷரா சரவணா கார்த்திகை முலை நுகர் பார்த்திபா என்று பாடி மொழி குழற தொழுது அழுது அழுது ஆட்பட முழுது மலா பொருள் தந்திடாயோ அப்படின்றார். அப்போ ஏற்பட்ட பொருளுக்கெல்லாம் பெரும் பொருளாக விளங்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அந்த நாமாவளி எப்பொருளையும் கொடுப்பவராக குமார பரமேஸ்வரன் வர்ணிக்கிறது. ஓம் வசுப்பிரதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.